அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு மாநில ஜமியத்தே உலமா உடைய தலைவர் மௌலானா மௌலவி ஹசரத் மன்சூர் காஷிஃபி தாமாத் பரகாத்துஹு உங்களுக்கு முன்னால் ஜமியத்துல் உலமாவுடைய செயல்பாடுகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்துவார்கள். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة ومن يسر على مؤمن وعلى معسر يسر الله عليه في الدنيا والآخرة ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة والله في عون العبد ما كان العبد في عون أخيه ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة وما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفت عليهم الملائكة وذكرهم الله في من عنده ومن بطأ به عمله لم يسرع به نسبه رواه مسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. மேன்மைக்கும் சிறப்பிற்கு உரித்தான சங்கமிக்க ஆலிம் பெருமக்கள் மற்றும் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் உட்பட வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன்று விதமாக என்னுடைய பேச்சை நான் பிரித்து மிக குறுகிய நேரத்தில் எனது உறுப்பினர் சேர்க்கைக்கான இந்த பயிற்றுவிப்பை நான் முடித்துக் கொள்வேன். முதலாவது, அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்பட்ட விதமாக அவனுடைய வழிமாறுகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஜமியத் உலமாயே ஹிந்த் என்ற இந்த பேரியக்கம்
குறித்த சுருக்கமான ஒரு வரலாறு. இரண்டாவது கூறு, தமிழகத்தில் ஜமியத் உலமாயே ஹிந்தினுடைய செயல்பாடுகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்ற விதம். இந்த இரண்டையும் கேட்கும் பொழுது இவ்வாறான ஒரு பேர் இயக்கத்தில் சமூக மாற்றத்திற்கு தேவையான அனைத்தும் இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த ஜமியத் உலமாயே ஹிந்திற்காக வேண்டி எவ்வாறு நம்மை தயார் செய்து கொள்ளலாம்? இந்த மூன்றினுடைய முடிவு இந்த பகுதியில் ஜமியத் உலமாயே ஹிந்தினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான தெளிவாக நம் முன்னால் இது தெரியும். இங்கு நான் ஓதிய ஆயத்துக்கள் ஆலிம் பெருமக்கள் நிறைய வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் அதிலே கூறுகின்ற செய்தி என்னவென்றால், முதலாவது அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி. இறையச்சம் என்பது உண்மையான இறையச்சமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்தை யாரிடத்தில் நாம் பார்க்க முடியும்? அல்லாஹ்விற்கு அடிபணிதலையும் அல்லாஹ்விற்கு பயப்படுதலையும் அல்லாஹ்விற்காக வேண்டியே தன்னை மாற்றிக்கொள்வதையும் நாம் யாரிடத்தில் பார்க்க முடியும்? மிக சமீபத்தில் நான் ஒரு சொற்பொழிவு ஒன்றை கேட்டேன். அதில் அந்த சொற்பொழிவாளர் சொல்லிக்கொண்டே போகின்றார், ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல வந்து பென்ஸ் கார்ல பள்ளிவாசலுக்கு வந்து அந்த ஷேக் மக்களிடத்தில் பயான் பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப சாதாரணமா வாழணும் அப்படின்னு சொன்னார். இப்ப இதுல எந்த விதமான அசராத்துக்களும் ஏற்பட போவதில்லை. அந்த நேரத்தில் அது ஒரு படாடோபமாக தெரியலாம், பெரியதாக தெரியலாம். அவருடைய வருகையை பற்றி மீடியாக்களில் முழக்கங்கள் எழுப்பப்படலாம். நம்முடைய முன்மாதிரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரிந்ததாக மாறக்கூடாது. இஹ்யா உலூமுத்தீன் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு அழகான சம்பவத்தை எழுதுகின்றார்கள். மிக நீண்ட சம்பவம். நான் அதன் கடைசி பகுதியை மட்டும் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவினுடைய ஒரு மலை புதும்பில் தனியாக தவம் இருந்து அல்லாஹ்விடத்திலே முராக்கபாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காலப்பொழுது மக்காவில் பஞ்சம் ஏற்படுகிறது. கடுமையான வறட்சி, ஆடு மாடுகள் எல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறது. புல் பூண்டுகள் எதுவும் இல்லை. உணவில்லாமல் தாய்மார்களிடத்தில் பால் சுரப்பின்றி குழந்தைகள் இறந்து போகின்றன. காபாவில் வைத்து மழை தொழுகை நடத்தப்படுகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 நாட்கள் நடத்தப்பட்ட பிறகும் மழை பெய்யவில்லை. காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்குகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய உன்னதமான ஒரு இல்லம். அங்கு கேட்கப்படும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அங்கு முறையிடப்படுவது ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் திரைச்சீலையை பிடித்து கேட்கின்ற துஆக்கள்
எந்த நேரத்திலும் திருப்பி அனுப்பப்படாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஆனால் இத்தனைக்கு பிறகும் மக்காவாசிகளாலும் அங்கே வந்திருக்கின்ற புனித யாத்திரிகர்களாலும் ஏந்தப்படுகின்ற கை விருங்கையாக திருப்பி அனுப்பப்படுகிறதே என்ற மன உளைச்சலால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூன்றாவது நாள் எப்படியாவது நாம் கலந்து கொண்டு நமக்கும் அல்லாஹ்விற்கும் இருக்கின்ற ஒரு நேச தொடர்பால் அவனிடத்திலே நாம் கையேந்தி துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா மழையை இறக்குவான், இப்படி நாம் பார்த்து கொண்டிருப்பது சரியல்ல என்று நினைத்து கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு காட்சியை காணுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு ஓரமாக நின்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். காபாவை ஒட்டி அவருடைய உடம்பை தேய்த்து கொண்டிருக்கின்றார். யார் என்று பக்கத்திலே போய் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், பேரருளாளனான கருணை மிக்கவனான நீ உன்னுடைய படைப்புகளை இப்படி கொடுமையான ஒரு இடத்திற்கு கொண்டு வரமாட்டாயே, அது உன்னுடைய தன்மை அல்லவே, ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை இந்த படைப்புகளிடம் நீ காட்டுகிறாய்? இங்கு ஆடு மாடுகள் செத்துக் கொண்டிருக்கின்றன, பிறந்த குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உன்னுடைய கருணையை விசாலமாக்கி நீ மழையை அனுப்பு. அடுத்த நிமிடம் பெய்த மழை அன்று இரவு முழுவதும் நிற்கவே இல்லை. இவர் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்னாலே போகின்றார்கள். அவர் மறைந்து மறைந்து செல்கின்றார். கடைசியாக மக்காவினுடைய ஒரு தெருவில் உள்ளே சென்று ஒரு வீட்டிற்குள் புகுந்து விடுகின்றார். அந்த வீட்டிற்கு இவர்களும் செல்லுகின்றார்கள். கடைசியில் பார்த்தால் அந்த வீடு அது வீடல்ல, அது ஒரு கடை, அடிமைகளை விற்கக்கூடிய கடை. எனக்கு இன்னவர் வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஒவ்வொரு அடிமையாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இவர்கள் யாரும் இல்லை என்று சோதனை மூலமாக நிறைவேற்றிவிட்டு வேறு யாரும் இங்கு இல்லை, இல்லை ஒருவர் இன்னும் இருக்கின்றார். கடைசியாக ஒருவரை கொண்டு வரப்படுகிறது. அவர்தான் அந்த வயது முதிர்ந்தவர். இவர்தான். இவருடைய விலை எவ்வளவு நான் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது கடைக்காரர் சொல்லுகின்றார், இவரை அழைத்து செல்வதற்கு நான் காசு கொடுக்கின்றேன், இவரோட தண்ட கருமாந்திரம், சும்மா தொழுறேன் ஒரு வேலையும் செய்யாது, இதை நீ வாங்கிட்டு போய் என்னத்தை செய்ய போற? எதுக்கு லாயக்கில்லாத அடிமை இது. ஒரு அடிமை என்றால் சுமார் 10 சாட்டை அடிகளாவது தாங்கக்கூடிய உடல் வலிமை பெற்றிருக்க வேண்டும். இது சும்மாவே செத்து போயிடும் போல் இருக்குது, இதை வாங்கிட்டு போய் நீ என்ன செய்ய போற அப்படின்னு. இல்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உரிய விலையை கொடுத்து விட்டு அவர்களை அழைத்து வரும் பொழுது வீட்டின் படியை தாண்டும் பொழுது அவர் கேட்கின்றார், யா அப்துல்லா. திரும்பி பார்க்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விட நான் சொல்றதை கேளு. எதுக்கு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போற? நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறேன், என்ன எதுக்கு கூட்டிட்டு போற? நான் உங்களை அடிமையாக அழைத்து செல்லவில்லை, நான் உங்களுக்கு அடிமையாக இருந்து சேவகம் செய்வதற்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றேன், வாருங்கள் என்னோடு சொல்லி அவங்க வீட்டுக்கு கொண்டு கூட்டிட்டு போய் நிக்கிறாங்க. அவர் நான் தொழணும்னு சொன்னார். அப்படியா? உடனே கேத்தல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து முசல்லாவை விரிச்சு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் எவ்வளவு பெரியவங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹின் அடிப்படையான ஹதீசுகள் அனைத்திற்கும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்து தந்த ஒரு பெரும் திரட்டு தான் இன்றைக்கும் அதை நிலைநிறுத்துகிறது. அத்தனை பெரிய முஹத்தீஸ் அவருக்கு தண்ணி ஊத்தி கொடுத்து உது செய்ய வைக்கிறாங்க, கால்லாம் அவங்களே கழுவி விடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு முசல்லால போய் அவர் தொழுதாரு. 2வது ரக்காத்தினுடைய சஜ்தா மிக நீண்ட நேரமாச்சு. என்னடா இவர் எந்திரிக்கவே இல்லையேன்னு சொல்லி மூச்சு இருக்கான்னு கீழே குனிஞ்சு பார்க்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர் ஏதோ முணங்கிட்டு இருக்கிறார்.
அது ஒரு பெரிய பைத்து, சொல்வதற்கு நேரமில்லை. கடைசியாக அவர் சொல்லுகின்றார், என் இறைவனே, யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் இருக்கின்ற தொடர்பு இப்பொழுது வெளியே தெரிந்து விட்டது. நான் ஒரு முஸ்தஜாபுத்தாத், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் என்ற நிலையில் வெளியில் அறியப்பட்டால் எல்லோரும் என்னுடைய பரக்கத்திற்காக வேண்டி தங்களிடத்திலே அழைத்து செல்வார்கள். நான் மிகவும் புகழடைந்து விடுவேன். இதற்கு மேல் என்னை நீ இந்த உலகத்திலே வைத்திருக்காது, என்னுடைய உயிரை எடுத்து விடு என்று சொன்ன அடுத்த நிமிடம் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. எனக்கும் உனக்கும் தெரிந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற இரையச்சமுடையவர்களாக இந்த ஜம்மியத்தினுடைய பெரியவர்கள் இருந்தார். ஹரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜம்மியத்தினுடைய ஒரு மிகப்பெரும் தூண் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காங்கிரசுடைய பெரிய லீடர். காலையில புகாரி ஷெரீஃப் அவங்க தான் நடத்துவாங்க, ஷேகுல் ஹதீஸ். இரவு நேரம் காங்கிரஸ் மீட்டிங் இருக்கும். அங்க போனா மணிக்கணக்கில் பேசுவாங்க அரசியல். அவங்க திரும்பி தாருலூமுக்குள்ள வர்றதுக்கே இரவு 12 மணி 1 மணிக்கு ஆயிடும். அதுக்கு பிறகு 3 மணிக்கு பார்த்தா அவங்களுடைய வீட்டில் அவங்க எந்திரிச்சு அல்லது ஹாம்காவில் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருப்பாங்க. தாருலூமுடைய பாடம் அந்த நேரங்களில் சுபுஹ் தொழுது முடிஞ்ச உடனே பாட ஆரம்பமாயிடும். இவ்வளவு பெரிய மீட்டிங்ல யாராவது ஹஜ்ரத் அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்று என்ன சொல்றவங்க அரசியல்வாதிகள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவர்களே 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 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி புகழ்ந்து பேசணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஹஜ்ரத்ல பர்மிஷன் கேட்கணும். உங்களை பத்தி சொல்ல போறேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்பாங்க. இத்தனை மணிக்கு நான் ஆரம்பிக்க போறேன். அப்படியே ஸ்டேஜுக்கு பின்னால போய் படுத்து தூங்கிடுவாங்க. எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்பாங்க. 10 நிமிஷம் பேசுவாங்க. கரெக்டா 10வது நிமிஷம் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருவாங்க. அவங்க அப்படி தூங்கி எழக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுடைய இயற்கையில் கொடுத்திருந்தார். அதே மாதிரி முஃப்தி கிஃபாயத்துல்லா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சனாவுல்லா அம்ரித்சரி, இது போன்ற பெரும் பெரும் நாதாக்கள். இப்பவும் நீங்க ஜம்மியத்தினுடைய மஜ்லிஸே ஆமிலா ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வலிமார்களா இருப்பாங்க. தாருலூமுடைய பெரிய பெரிய ஷேக்குகள், அம்ரோவுடைய ஷேக்குகள் எல்லாம் அதுல உட்கார்ந்து இருப்பாங்க. நமக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றானே அந்த ஒரு எண்ணம் வரும். அல்லாஹ் அதுதான் குர்ஆன்ல சொல்றான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. அவனை எப்படி நீங்கள் பயப்பட வேண்டும், எப்படி இரையச்சமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய எதுக்கும் அதனுடைய ஹக்கை கொடுக்கணும். மனைவிக்கு மனைவியினுடைய ஹக்கை கொடுக்கணும், தந்தைக்கு தந்தையினுடைய ஹக்கை கொடுக்கணும், தாய்க்கு தாயினுடைய ஹக்கை கொடுக்கணும், பிள்ளைக்கு பிள்ளையினுடைய ஹக்கை கொடுக்கணும். மனைவியையும் தாயையும் ஒருபோன்று நடத்த முடியாது, தந்தையும் பிள்ளையும் ஒருபோன்று நடத்த முடியாது. அப்ப மற்றவர்களுக்கு பயப்படுவதை போன்று அல்ல அல்லாஹ்விற்கு பயப்படுவது. அல்லாஹ்விற்கு பயப்படுவதே மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, இருக்கிற மோசடி எல்லாம் பண்ணிட்டு சொல்லுவான். அதே மாதிரி மோசடிக்காரனே சொல்லுவான், அல்லாஹ்க்கு பயந்து சொல்றேன்பா, இதுக்கு விலை இவ்வளவுதான். உண்ணா நம்பர் பொய்யா இருக்கும். ஏன்னா அவன் கேட்க போறது இல்லை. அவன் என்னைக்காவது அல்லாஹ் வந்து கேட்க போறானா? பயம்லாம் கிடையாது. இது ஹக்க துகாத்திஹியா கிடையாது. இந்த உண்மையான இரையச்சமுடைய பெரியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்தியா பிரிட்டிஷார்களுடைய கைக்கு போனதற்கு பிறகு இந்திய முஸ்லிம்களினுடைய கல்வியை அவன் மாற்றுகின்றான். மொழி மாறுகிறது. பாரசி ஆட்சி மொழியிலிருந்து அகற்றப்பட்டு ஆங்கிலம் ஆட்சி மொழி ஆகிறது. உருது போயிடுச்சு. சமீபத்தில் நான் டெல்லிக்கு போயிருந்தேன்.
அப்போ அமீர் குஸ்ரு ஹஜ்ரத் நிஜாமுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மக்பராவுக்கு போயிருக்கும் பொழுது பக்கத்தில் அமீர் குஸ்ரு அடங்கி இருக்கிறாங்க. அமீர் குஸ்ரு அவர்கள் நிஜாமுத்தீன் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் இமாமா நின்று தொழ வச்சாங்க. 40 வருஷம். அவர் தான் உருது மொழியை உருவாக்கினவர் அமீர் குஸ்ரு. அது என்ன உருது தூத்தின்னு சொல்லுவாங்க அமீர் குஸ்ருவ. நிஜாமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உருது தெரியாது, அவங்களுக்கு ஃபார்சி மட்டும்தான் தெரியும். அங்கிருந்து வரும்போதே அவங்க ஃபார்சியில சொல்ல அமீர் குஸ்ரு தான் உருதுல மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். பேரன்பிற்குரியவர்களே, அந்த சிஸ்தியாவினுடைய தரீக்காவினுடைய வந்தவர்கள் இந்த பெரியார்கள், அல்லாஹ்விற்கென்றே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவங்களுடைய அந்த பொற்காலம் எல்லாம் சிதைந்து போகிறது. நீங்க அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு பெரிய பள்ளிவாசல், எத்தனை ஏக்கர்ல, எவ்வளவு பெரிய கும்பதோட, எவ்வளவு அட்டகாசமான கட்டிடங்களோட இருக்குதுன்னு. அந்த அரசாட்சி கலகலத்து போச்சு. இதற்கு மேல் உருது மொழி இருக்காது, பார்சி இருக்காது. ஹண்டன் பிரபு எழுதி வச்சான், இவர்கள் தங்களுடைய அரபியையும் தங்களுடைய அலுவல் மொழிகளையும் நீள அகல ஆழத்திற்கு கற்பார்கள், ஒரு நயா பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாம நான் ஆக்கிட்டேன் அப்படின்னா அந்த வைஸ்ராய் இந்தியாவை விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய டைரியில் எழுதி வச்சுட்டு போனான். அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள், நான் இதை படித்து படித்து பார்த்து அழுது கொண்டிருந்த இரவுகள் ஏராளம். அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும். முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாக்கணும். முதல்ல ஈமானை பாதுகாக்கணும், மீதியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜம்மியத் உலமாய ஹிந்த். எல்லா விதமான போராட்டங்களும் போராடி பார்த்தார்கள். ஆயுத போராட்டத்திலே அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பெண்களையும் அவர்கள் ஷஹீதாக்கினார். ஹஜ்ரத் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டு பெண்களே அதுல ஷஹீதாகிறார். பல ஆயிரம் பெண்கள். அதுக்கு பிறகு விடுதலை கிடைக்கும் கிளம்பும் போறதுதான் சரி. இதற்கு ஒரு பெரிய பேர் இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று 1919ஆம் ஆண்டு ஜம்மியத் உலமாய ஹிந்த் என்ற ஒரு பேர் இயக்கம் ஒரு சில ஆலிம்களினுடைய முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு 480க்கு மேற்பட்ட ஆலிம்களுடைய கையெழுத்தோடு முதல் பிரகடனம் வெளியிடப்பட்டது. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். இதுதான் ஆரம்பம். பிறகு பெரும் பெரும் வலிமார்கள் வந்து சேருகின்றார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஒத்துழையாமை இயக்கம், சைமன் ஒப்பந்தத்தை எதிர்த்து இயக்கம், ஆங்கிலேய மொழி கற்கக்கூடாது என்ற இயக்கம், ஆங்கிலேயனுடைய எந்த அரசு அலுவலகத்திலும் வேலை செய்யக்கூடாது என்ற இயக்கம், ஆங்கிலேயனுக்கு எதிரான பெரும் பெரும் உரைவீச்சுகள் பள்ளிவாசல்கள்ல, மேடைகள்ல, தனி கூட்டங்களில், இதையெல்லாம் அவன் தாங்க முடியாமல் எல்லோரையும் சிறைப்படுத்தினான். கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தார்கள். மகாத்மா காந்தியை முன்னிறுத்தி இந்தியா முழுவதிலும் இந்த சுதந்திர போராட்டத்தை பரவலாக்க வேண்டும் என்று ஜம்மியத் உலமாய ஹிந்த் தான் மகாத்மா காந்தியுடைய சுற்றுப்பயணத்திற்கு காசு கொடுத்து இந்தியா பூரா சுத்த வச்சு அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தது. அப்துல் பாரி ஃப்ரங்கி மஹல்லி அவங்க தான் அந்த பட்டத்தையே கொடுக்குறாங்க. மகாத்மா அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு சுதந்திரம் என்ற ஒன்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் அடைய போகுது. பிறகு இந்தியா எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒன்ன பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஜம்மியத் அதற்கு உடன்பாடு செய்யவில்லை. ஒன்றிணைந்த இந்திய தேசம் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தது. ஆனாலும் ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக
அவர்களுடைய சூதின் காரணமாக ஒன்று முஸ்லிம்களுக்கு என்று தனித்து பிரித்து கொடுக்கப்பட்டது. முதலாக சாவர்கர் இந்த கொள்கையை முரண்படுத்தினார், கோல்வால்கர் அதற்கு அடித்தளமிட்டார். அதற்கு பிறகு ஜின்னா அதை ஏற்றுக்கொண்டு தனி நாடாக எடுத்துக்கொண்டு போனதற்கு பிறகு இந்தியா இந்துக்களுக்கானது என்ற ஒரு கோஷம் வெளிவந்தது. அப்பதான் இல்ல, அம்பேத்கரை தலைவராக வைத்து பன்னூற்றுக்கணக்கானவர்களை அவரை சூழ வைத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சாசன சட்டத்தை ஜம்மியத் உருவாக்க காரணமாக உருவாக்குச்சு. இன்னைக்கு அரசியல் சாசன சட்டம் மட்டும் இல்லை என்றால் மிக எளிதாக அவர்கள் இந்தியாவை அவர்கள் நினைக்கின்ற அகண்ட பாரத கொள்கைக்கு உட்படுத்தி விடுவார்கள். ஆமா ஆமா, ஹிப்சுர் ரஹ்மான் சாப் இருந்தாங்க, அப்புறம் முன்சி சாப் இருந்தாங்க. காந்திக்கு கடைசி வரை அவருக்கு விசுவாசம் இருந்தது, இந்த செய்த முஸ்லிம்களுக்காக நாம் இப்போதும் குரல் கொடுக்க வேண்டும் என்று. கடைசி வரை நவகாலியில கூட அவர் இந்த கலவரம் நடக்கும் பொழுது போய் நின்றார் அப்படின்னா அது ஜம்மியத்தினுடைய கொடை. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது, இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்துக்களை என்ன பண்றது? வக்ஃபு எல்லாத்தையும் சுருட்ட பார்த்தான். பிறகுதான் வக்ஃப் போர்டுன்னு ஒண்ணு அமைக்கிறதுக்கு ஜம்மியத்தா அதற்கு தூண்டுகோலாக இருந்து அதற்குரிய சட்டங்களை இயற்றி பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வந்து அதற்காக வேண்டி தனி ஒரு துறையை அமைத்து காட்டியது. அதுக்கு பிறகுதான் வக்ஃப் போர்டு, வக்ஃபு என்பது பாதுகாக்கப்பட்டதாக மாறியது. இன்றைக்கும் அவர்களுக்கு அந்த வக்ஃபின் மீது கண் இருக்கின்றது, எப்படியாவது இதை கபலீகரம் செய்தரணும். இது போன்ற ஒரு பெரும் சீர்திருத்தத்திற்கும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தது ஜம்மியத் உலமா. எப்பொழுது சுதந்திரம் பெறப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு போராட்ட குணங்களை மாற்றி மக்களுக்கான ஜனரஞ்சகமான இயக்கமாக மாற்றியது. பிறகு ஷாபான் வழக்கு வருது, முஸ்லிம்களுக்கு எதிரான எத்தனையோ சம்பவங்கள், அத்தனையிலும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து நின்று வெற்றி பெற்று காட்டியது ஜம்மியத். குஜராத்தினுடைய கலவரம், குஜராத்தினுடைய மோடி கலவரத்திற்காக வேண்டி தமிழகத்தினுடைய மெரினா கடற்கரையில் ஜம்மியத் கூட்டத்தை கூட்டியது. அவரை எதிர்த்து வேற யாரும் வாய் பேசுறது கூட முடியாம இருந்த ஒரு காலம். அது போன்று எங்கெங்கெல்லாம் ஒரு அனர்த்தம் நிகழ்கின்றதோ, திடீரென ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள், அதே போல வகுப்பு கலவரங்கள், அத்தனையிலும் இன்றைக்கு ஜம்மியத் நின்று போராடி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சமீபத்தில் நடந்த ஒரு பெரும் கலவரம் டெல்லி ராய்ட்ஸ், வடகிழக்கு டெல்லியினுடைய மிக பெரும் கலவரம். அந்த கலவரங்களில் நின்று மஸ்ஜிதை கட்டி கொடுத்து, மதரசாக்களை கட்டி கொடுத்து, அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்து, அவர்களுடைய வீடுகளை மரம்மத்து செய்து பெரும் பெரும் மார்க்கெட்டை எரிச்சிட்டாங்க. நாங்க போயிருக்கும்போது ஒரு டயர் மார்க்கெட், டெல்லியினுடைய கடைசி முடிவு, அது முடிஞ்ச உடனே யூபி ஆரம்பமாகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கெட், டயர் மார்க்கெட்டை எப்படி கொளுத்திட்டாங்க. ஜாமியா மஸ்ஜித்ல இருக்கிறவங்க தான் அங்க டயர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க கடையா, யாரும் ராத்திரி தங்க மாட்டாங்க. இதை பயன்படுத்தி அந்த டயர் மார்க்கெட்டை பூரா கொளுத்தி விட்டுட்டாங்க. மிகப்பெரிய சேதம் முஸ்லிம்களுக்கு. இது முடிஞ்சு 2வது மாசத்துல டயர் மார்க்கெட்டை ஜம்மியத் ஓபன் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த கடைகளை சுத்தம் பண்ணி அந்த கடைகளை கட்டி கொடுத்து அதுல முதலீடு கொடுத்து அவங்கள துறக்க வச்சுச்சு. தமிழ்நாடு ஜம்மியத்துக்கும் அதுல பெரும் பங்கு, இங்கிருந்து மிகப்பெரிய அளவிலே நாம் அதற்காக வேண்டி கொடுத்தோம். ஜமாத்துல் உலமாவும் ஜம்மியத்தோடு அந்த நேரத்தில் இறங்கி அங்கே வேலை செய்து மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கும் மீதி உள்ள ஒத்துழைப்புகளுக்கும் இங்கிருந்து அவங்களுக்கு வேற அங்க போய் யார்கிட்ட கொடுக்கிறது, அங்க எப்படி வேலை செய்யறது? ஜம்மியத் மட்டும் தான் களத்துல நிக்குது.
ஜம்மியத்தில் வந்து தங்கி அங்கேயே மௌலானா மஹமூத் மதனி சாப் அவங்களை சந்திச்சு அவர்களிடத்திலேயே பொறுப்புகளை ஒப்படைச்சு பிறகு அவர்கள் மூலமாகத்தான் அங்கு அனைத்து பணிகளும் இங்கு ஜம்மியத்திற்காக ஜமாத்துல் உலமாவினுடைய இங்கு செய்யப்பட்ட வசூலுடைய தொகை அனைத்தும் அங்கு செலவழிக்கப்பட்டது ஜம்மியத்தின் மூலமாக. இது ஒரு பரந்த அளவிலான இந்தியாவினுடைய முழு தேசத்திற்குமான இயக்கம். இது உலமாக்களுக்கானது மட்டுமல்ல, இது முழு உம்மத்திற்கானது. இதில் உலமாக்கள் மட்டும் அங்க வகிக்க மாட்டார்கள், இதில் இந்த உம்மத்தினுடைய யாரும் அங்க வகிக்கலாம், எல்லாரும் பொறுப்புக்கு வரலாம். உலமாக்கள் லீடு எடுத்து செல்வாங்களே தவிர, அதை லீட் பண்ணி கொண்டு போவாங்களே தவிர அவங்களுக்கானது மட்டுமல்ல. இன்னும் சொல்ல போனா பேரு தான் ஜம்மியத்துல் உலமா, உலமாக்களால் நடத்தப்படுகின்றதை தவிர அதில் எல்லோரும் பொறுப்பில் இருக்கின்றார்கள். எல்லோருக்குமான ஒரு அமைப்பு. என்ன செய்யலாம் இதுல? உங்களுடைய அரபு கல்லூரிகளுக்காக வேண்டி சொன்னாங்க NIOS பாடத்திட்டம். பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றீர்களா? அதற்காக வேண்டி தனி ஸ்காலர்ஷிப். அதற்கு என்ன உதவி? விதவைகள் இருக்கின்றார்களா? அவர்களுக்கு என்ன உதவி செய்வது? எங்காவது ஒரு இடத்திலே மார்க்கத்திற்கு முரணான செயல் ஏற்படுகிறதா? அதை எப்படி பாதுகாப்பது? மக்தபுகளை ஒருங்கிணைப்பது, இர்திதாது ஏற்படாமல் பாதுகாப்பது. யாராவது ஒருவன் தன்னை நபி என்று சொல்லி வந்து விட்டால் என்ன செய்வது? இது போன்ற ஏராளமான இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அனைவரையும் ஒன்றிணைத்து செல்வது. இப்போ சொன்னாங்க, வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் பொழுது ஒரு பெருந்தொகை ஜம்மியத்துல் உலமா தமிழ்நாடு செஞ்சிச்சு, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுக்கு பிறகு முதல் ஃபேஸ் வீடுகள் அங்கு திறக்கப்பட இருக்கின்றன. மொத்தம் 25 வீட்டுக்கு மேல ஜம்மியத்து கட்டி கொடுக்குது, சொந்த இடம் வாங்கி. சுனாமி இங்கே ஏற்பட்ட பொழுது, சுனாமி ஏற்பட்ட இடத்திற்கு, அந்த நேரத்தில் சுனாமி ஏற்படும் பொழுது மௌலானா அஸ்ஸத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. ஃபிதாய மில்லத் மக்காவில் இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாத. 9 மணிக்கு மேலதான் கடல்லாம் ஏதோ ஊருக்குள்ள வருதுன்னு பேசிக்கிறாங்க. ஹஜ்ரத் அவங்களுக்கு மக்காவில் சுபூ தொழுது தெரிஞ்சிருச்சு. சுபூ தொழுது முடிஞ்சனே பக்கத்துல பத்ருத்தீன் அஜ்மல் மௌலானா, அஜ்மல் பெர்ஃபியூம்ஸ் நீங்க எங்க பார்த்தாலும் பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு பெரிய பிரின்ஸ் மாதிரி இருக்கிறாரு அரபு நாடுகள்ல. அவர் ஜம்மியத்தினுடைய அசாம் தலைவர். அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, உடனே தமிழ்நாட்டுக்கு போங்க, என்ன தேவையோ எல்லாத்தையும் செய்யுங்க. அடுத்த நிமிஷம் ஒரு மக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகுதான் தெரியுது சுனாமியினால நமக்கு இவ்வளவு கடற்கரை ஓரங்கள் பாதிப்படைந்து கொண்டு வருதுன்னு. வந்த உடனேயே சென்னையிலிருந்து இறங்கி திருவனந்தபுரம் வரைக்கும் கார்லேயே நிவாரண பொருள்கள், தேவையான பணம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஆங்காங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ எல்லோருக்கும் உதவியது ஜம்மியத். என்ன பிரெட், போத்திக்கிறதுக்கு போர்வை, தங்குவதற்கு இடம், டென்ட் எல்லாம் அமைச்சு கொடுத்துச்சு. இரண்டாவது கட்டமாக அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்தில் நிம்மதியாக வாழ்வதற்குரிய சாதனங்கள். மூன்றாம் கட்டமாக எத்தனை பேர் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்தது. கோட்டக்குப்பத்தில் 100 வீடு, நாகூர்ல 100 வீடு, குளச்சல்ல வீடு கட்டுவதற்காக இடம் வாங்கி அங்க காசா கிராண்ட் இப்ப இருக்குது இல்ல, இவங்க பெரிய அளவிலான வீடு கட்டி அமிர்தானந்த மையம் கட்டி கொடுத்ததுனால அங்க தேவையில்லாம போச்சு. அவங்க வீடு கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அந்த இடம் ஜம்மியத்திற்குரிய இடம் இன்னும் இருக்கிறது. 100 வீடு கட்டி கொடுக்கணும்னா எப்படி? அன்றைக்கு நாங்கள் கட்டும் பொழுது 45 லட்சம் ரூபாய். 2004 2005 45 லட்சம் ரூபாய் அந்த இடம். ஒரு இடம், ஒரு வீடு 1.5 to 2.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு அந்த ஒரு இடத்தினுடைய, ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தினுடைய மதிப்பு 1 கோடி. நேரம் அதுல சென்னை பைபாஸ் வந்துருச்சு. சென்னை பைபாஸ்ல போகும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா ஜம்மியத் நகர்ன்னு இருக்கும். இது எல்லாமே ஜம்மியத் நகர். அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மதரசா இருக்கு. நாகூர்லயே அதே மாதிரி 100 வீடு இருக்குது. இவர்கள் இவ்வளவு பேரும் அன்னைக்கு நாம கொடுக்கும் பொழுது சுனாமியில் பாதிக்கப்பட்ட மிக 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 வறுமையில் உள்ள ஏழைகள் இன்னைக்கு அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. அல்லாஹ் மாத்தி கொடுப்பான். ஜம்மியத்தினுடைய பணிகள் இது போன்று ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது தமிழ்நாட்டினுடைய பணிகளை நான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கின்றேன். இதற்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா,
மக்களினுடைய ஒத்துழைப்பும் இதில் உறுப்பினர்களாகுவதும் அவசியம். ஏன் அப்படின்னா இவ்வளவு உறுப்பினர்கள் எங்களிடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நாம் மத்திய அரசோடு போராட முடியும். கொரோனா தமிழகத்தில் இருந்து ஏறத்தாழ 2200 பேர் டெல்லி, ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட் எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரது? அந்த நேரத்தில் எல்லாமே 144 போட்டுக்கிறான், எங்கேயும் வெளியே வர முடியாது, கர்ஃபி. இங்க இருந்து ஜம்மியத்தா முயற்சி செய்யுது, நேரடியா டெல்லி ஜம்மியத்தோட பேசுது. எங்கெங்க எல்லாம் ஜமாத் தங்கி இருந்துச்சோ எல்லாரையும் கொண்டு வந்து ஜம்மியத்தினுடைய இடத்திலேயே தங்க வச்சு, ஜம்மியத்துடைய ஆபீஸ்ல. அங்க சில பேர் இறக்குறாங்க, அவங்களை அடக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த தடவை நாங்க டெல்லி போயிருக்கும் போது கூட மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க அடக்கி இருக்கிற லியாக்கத்திலேயே நினைக்கிறேன் அவங்களுடைய பெயர். அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடத்து வழியாக தான் போனாங்க சலா சொல்லிட்டு. அதற்கு இறந்ததற்கான சர்டிபிகேட், அதற்கு பிறகு ஆண்கள் பெண்கள் என்று ஒரே இடத்துல கொண்டு போய் அது என்ன சென்டர், தனிமைப்படுத்தும் சென்டர்கள் நிறைய வச்சுட்டான். அதுல இருந்து திரும்பி மீட்டு அந்த கொரோனாவா அவங்களை எல்லாரும் இங்க கொண்டு வந்தாச்சு. ஜம்மியத் இதுல பெரும் பங்காற்றி தமிழகத்துல எல்லா இடங்கள்லயும் அதான் செஞ்சிச்சு. தமிழகத்தினுடைய பங்கும் பெரும் பங்கு. 2200 பேரையும் ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு நமக்கு கொண்டு வந்தோம். பேரன்பிற்குரியவர்களே, இது எல்லாம் செய்யணும், மத்திய அரசுகிட்ட பேசணும். அமித்ஷா பெரும் எதிரி தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் மஹமூத் சாப் போன் எடுத்து பேசினாருன்னு உடனே வர சொல்லிடுவார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செஞ்சு தரேன். முனாஃபிக்கு தான், மோசமானவன் தான். ஆனா அவனுடைய கவர்மெண்ட் இருக்குது, என்ன பண்றது? செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அன்பிற்குரியவர்களே, இத்தனை பெரிய ஒரு கட்டமைப்புடைய ஜம்மியத் வடநாடுகளில் பெரும் எழுச்சி. அங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டினாலே 5 லட்சம் 10 லட்சம் வந்துருவாங்க. தமிழகத்துல சில இடங்களில் ஒரு தவறான புரிதல், இது நம்மளுக்கு எதிராக வந்துருமோ, நம்மளை கவுத்துருமோ, நம்ம ஏதாவது செஞ்சிருமோ, புலியோ சிங்கமோ ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் அமைப்பு, இது உலமாக்களுடைய அமைப்பும் கிடையாது. தவறாக ஒரு பிரச்சாரத்தை அவங்க உண்டு பண்ணி, சைத்தான் தானே வேலை, சைத்தானுக்கு வேற என்ன வேலை? நல்லது நடக்கிறதுக்கு அவனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எதையாவது செஞ்சு அவங்கள சைத்தான் சொல்ல, அது வேற தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க சைத்தான் கிடையாது, சைத்தானுக்கு அது வேலை. அவன் என்ன செய்வான், யாரையாவது தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால அதுல எல்லாம் ஒன்றும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முடிந்தவரை இங்கு நம்முடைய மக்களை ஜம்மியத்தினுடைய மெம்பர்களாக மாற்றுவது. ஜம்மியத் மெம்பர்னா என்ன? யார் வயதுக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் ஜம்மியத் மெம்பராக ஆகலாம். ஆணும் ஆகலாம், பெண்ணும் ஆகலாம். எல்லாருமே ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்கள் ஆகலாம். ஆக்டிவ் மெம்பர் இருக்காங்க பாருங்க, அவங்க தனி. இவங்க எப்படின்னா தங்களை மெம்பர் அப்படின்னு சொல்லி வச்சு, அதுக்கு முதல்ல 2 ரூபா தான் இருந்துச்சு ஃபீஸ். அப்புறம் நாங்க ரொம்ப அழுது, பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேங்க, அவன் 2 ரூபா கொடுத்தா வாங்குறது. இப்படி தூக்கி மூஞ்சில வேற அடிக்கிறான். சும்மா நம்ம திருப்பி நம்ம கையில கொடுத்தாலும் பரவாயில்ல, தூக்கி எறிகிறான். ஏன்னா நீயும் வச்சுக்காதங்கிற நம்மள்ட்ட, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமிலால வச்சு 10 ரூபா ஆக்கிறேன். 10 ரூபா தான் ஒரு மெம்பர். நம்ம வீட்டுல 10 பேர் இருக்கிறோம்னா 100 ரூபா, அவ்வளவுதான். 10 பேர் இருந்தா இப்ப ஒரு பிள்ளை பக்கிறதே கஷ்டமா இருக்கு, இதுல 10 பிள்ளை எங்க பக்கிறது? எல்லாருக்கும் ஒரு 10 ரூபா கட்டி அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய முகவரி, அவர்களுடைய உண்மையான முகவரியோடு கீழே கையெழுத்திட்டு போட்டு விட்டு அவங்க ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. ஒரு புக்கில் 100 சீட் இருக்கும். 50 இருக்கு, 100 இருக்கு, 100 இருக்கு. ஆமா, 91 இருந்து 5700 வரைக்கும் ஒரு இதுல 100 இருக்கு. இப்போ மதுரை மாவட்டத்துக்கு எவ்வளவு போனா மெம்பர்கள்?
நியாஸ் மௌலானா 10,000 மெம்பர்கள் இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு 10 வச்சாலே ஆயிடும். வீட்டுக்கு 10 பேர் வச்சாலே 1000 குடும்பம் பார்த்தா போகுது. முழு மதுரைக்கும் சொல்றேன், மதுரை மாவட்டம் முழுசும் இது ஆயிட்டாங்கன்னா இந்த மெம்பர் சாசியினுடைய இதுல ஒரு அடிக்கட்டை இருக்கும். இது அவங்களுக்கு உறுப்பினர் படிவம் கொடுத்துருவோம், இது அங்க இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சென்டருக்கு அனுப்பி வைப்போம். அவங்களிடத்துல ஆதாரபூர்வமாக எங்களிடத்துல 1 கோடி மெம்பர்கள் இருக்கிறாங்க, எங்களிடத்துல இத்தனை கோடி மெம்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கு இதை எடுத்து சொல்லும் பொழுது அரசாங்கத்துல ஒரு வலு இருக்கும், நம்ம சொல்றதை கேட்பாங்க. இதை எப்படி இந்த மெம்பர் சாசி ஆக்குறது? ஒரு ஜும்மால ஜம்மியத்தை பத்தி எடுத்து சொல்லி, அதனால இந்த ஜம்மியத்தினுடைய மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆகிறதுனால உங்களை நம்ம போராட்டங்களை கொடி பிடிச்சிட்டு கொண்டு வர போறதில்ல, வாழ்க ஒளிக கோஷம் எதுவும் கிடையாது, உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண போறதில்லை. இதுக்கு ஆக்டிவ் மெம்பர்கள் இருப்பாங்க, அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க ஆக்ஷன்ல இருப்பாங்க, நிர்வாகத்தில் இருப்பாங்க, என்ன தேவைகளோ அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மாநிலத்தோட தொடர்பில் இருப்பாங்க, மத்திய அமைப்பில் இருப்பாங்க. இப்படியே அது போயிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு இதுல தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். மீதி எல்லாரும் எந்த பயமும் அவசியம் கிடையாது, அவர்கள் வெறும் மெம்பராக இருப்பாங்க, வேற எதுவும் செய்ய போறதில்லை. வெளியில ஒரு சின்ன சாமியான மாதிரி போட்டு அதுல இந்த மெம்பர் சாசி புக்கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டோம்னா பள்ளியாசலை விட்டு வெளியே போகக்கூடியவங்க இதுல தங்களை மெம்பர் ஆக்கி கொண்டு தங்களுடைய வீட்டு உறுப்பினர்களை மெம்பர் ஆக்கி அந்த படிவத்தை கிழிச்சு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் ஜும்மாக்கு வெளியே போகக்கூடிய கூட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுவாகவே மெம்பர் சாசி நடக்கக்கூடிய மொத்த மாத காலம் 3 மாத காலம் நடக்கும். இதுல ஒரு மாசம்தான் உறுப்பினர் ஆக்குவது. அதுக்கடுத்து இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இருக்கு சென்னை இதுல மாநிலத்துக்கு, அப்புறம் மாநிலத்திலிருந்து மத்திய தேர்வுகள் இருக்குது. இதெல்லாம் மீதி அடுத்தடுத்த மாசங்கள்ல நடக்கும். அதனால இந்த ஒரு மாதம் முழுவதும் இந்த மெம்பர் சாசிக்கான மாதம், உறுப்பினர் சேர்க்கைக்கான மாதம் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஜே இப்பதான் கொஞ்சம் சத்தமா இருக்கு. ஜே கடந்த காலங்களில் 1 கோடி, ஆமாம் 1 கோடியே 20 லட்சம், 1 கோடியே 20 லட்சம். இன்ஷா அல்லாஹ் இதுக்காக வேண்டி கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹரக்கத், ஒரு சிறிய உழைப்பு செய்தோம்னா இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய பலனை நம்ம பார்க்கலாம். இது ஏற்பட்டுடுச்சு, இங்க ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா ஜம்மியத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் உள்ள வந்துடும். தேவையானவற்றை நாம் இங்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தரலாம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத நீங்க கொஞ்சம் இதுல ஜம்மியத்துல சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. முதலாவது இஸ்லாஹி முஆஷரா, சமூக சீர்திருத்தம். இர்திதாத் ஏற்படுது, போதை பழக்கங்கள் ஏற்படுது, காதல் இதுல போயிடுறாங்க, வாலிபர்களிடத்துல தவறான பழக்கங்கள், இது மாதிரி ஏற்படுது, திருமணங்கள் அனாச்சாரங்கள், இது மாதிரி ஏற்படும் பொழுது ரொம்ப பெரிய பெரிய செலவுலாம் கிடையாது. அப்படிலாம் செய்யறதுக்கு ஜம்மியத் சொல்லல. உங்கள் அளவிலேயே வட்டார ரீதியாக, தெரு ரீதியாக அங்கே ஒரு சின்ன இதை போட்டு ஒரு மைக்கை வச்சு அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுது. நாம ஜும்மால கத்துவோம், போதை விழிப்புணர்வு ஆவுன்னு சொல்லி ஒரு வாலிபம் வந்திருக்க மாட்டான். அவன் எப்படியாவது ஆளும்ஷா கீழே இறங்கும் போது தான் வரணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான். கரெக்டா மெம்பரை விட்டு கீழே இறங்கும் போது தான் உள்ள வருவான். அவனுக்கு அதுல போய் சேரவே சேராது. அப்ப அவன்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறது? தெருபயான் நடத்தணும். அவனுக்கு தெரிகிற மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்யணும். சமூக சீர்திருத்தம், பெண்களுக்கு மத்தியில் இந்த செயலை எப்படி கொண்டு போய் நம்ம எப்படி அவங்களிடத்துல தொடர் சீர்திருத்த முறைகளை ஏற்படுத்துவது, சமூக சீர்திருத்தத்துக்கான தனி ஒரு துறை. அதே போல மக்தபுகளுக்காக வேண்டி தனி ஒரு துறை, மதரசாக்களுக்காக வேண்டி தனி ஒரு துறை, இளைஞர்களை வலுவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி ஜம்மியத் யூத் கிளப்,
ஸ்கவுட்டோட சேர்ந்து கவர்மெண்டே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம வாலிபர்களை துடுப்பி மிக்கவர்களாக ஆக்கும். பயிர்களை பார்த்தீங்கன்னா எந்திரிப்பான், அவன் பாட்டுக்கு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருப்பான். படுக்க அப்படியே கிடக்கும். அந்த ரூமுக்குள்ள போனீங்கன்னா நாத்து அடிக்கும். ஒரு தடவை ஸ்கவுட்ல அவனை அனுப்பிச்சு பாருங்க, அவன் கிளீனா எந்திரிச்சு அவன் பெட்டை மடிச்சு வச்சு தலைவாணியெல்லாம் உரிய இடத்துல வச்சு தன்னுடைய இருப்பிடத்துல எந்த நாத்தமும் இல்லாம சுத்தமாக்கி அதற்கு பிறகுதான் அவன் வீட்டை விட்டு வெளியே போவான். தன்னுடைய செயலை தான் செய்ய மாட்டான், அதை அம்மா செஞ்சுக்குவாங்க, இதை அத்தா செஞ்சுக்குவாரு. அதை யாராவது செஞ்சுட்டு போட்ட நமக்கு என்ன? இப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு எப்படி வாலிபர்களை பழக்கிறது? இல்ல அவன் வேற யாருக்காவது நற்பணி மன்றங்கள் இந்த மன்றம் அந்த மன்றம்னு வச்சுட்டு அலைவான். அப்படி இல்லை, நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைக்கணும். சரி, வாலிபர்கள் எல்லாம் தங்களுடைய உடல் வலுவிழந்து விடுகின்றார்கள். அதற்காக வேண்டி அரசு ஸ்கவுட்டோடு சேர்ந்து ஜம்மியத் யூத் கிளப் அது எப்படி அமைக்கிறது, அதெல்லாம் ஒரு தனித்தனி செஷன். அதுல உட்கார்ந்து சொன்னோம்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு மஹல்லாவுக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு தனி சென்டர் இருக்குது. அந்த சென்டர்ல ஒரு 7 நாள் போய் ஜமாத்துல போற மாதிரி 7 நாள் போய் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியாக அதெல்லாம் சரியா தர்த்தீபா வந்துடும். அதே போல தீர்ப்பாயம் தலாவத் உலமாக்களுக்கான ஒரு டீம் ஒன்றிணைந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து வைங்க, இதற்கு தீர்ப்பாயம் மூலம் பதில் சொல்லுங்க. இது கோர்ட்டுக்கு இணையானது கிடையாது. இது எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கு. அதாவது இங்க உள்ள தீர்ப்பாயம் சென்டரோட அங்க சேர்ந்திருக்கும். இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்ல அவங்க பாத்துக்கிடுவாங்க, நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு முறை இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க ஷரியத் கவுன்சில் வச்சு நடத்தணும்னு, அது சமரச மையம், அதை அமைத்து ஒவ்வொரு இடங்களிலும் செயல்படுத்துவது. இது மாதிரியான திட்டங்களோடு ஜம்மியத் மிக அற்புதமான முறையில் பயணிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாமும் சேர்ந்து இதில் இணைந்து நம்மோடு ஜம்மியத்தையும் இணைத்து இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து நலவுகளையும் நாம் கொடுப்பதற்கு தயாராகும். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? சரி, எப்படி நீங்க யார் யார் எவ்வளவு பேருக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுப்பு சொல்லிட்டீங்கன்னா மிக சீக்கிரமாக நம்ம கலையலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருந்து இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். அதனால அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்க.